வடிவா அனைவருக்கும் வணக்கம். நான் செந்துரன். நான் சந்தோஷ். நான் அம்மு. நாங்கள் இன்றைக்கி எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட வீட்டான் நிற்கிறோம். அதான் ஏன் நிற்கிறீங்க வந்து 2 பேரும்? இன்றைக்கி குக்கிங் வீடியோ ஒன்று தான் பார்க்க போகிறோம். அதுதான். ஆனால் என்ன செந்திரனால கொஞ்சம் ஏழாமல் இருக்குது. அதான் செந்திரன் மலை மேலே கதைக்கிறாரு. இப்படா வீடியோ முடிச்சுட்டு போகணும். என்ன செந்திரன்? அதான் பிரச்சனை. ஏன் காசை குறைச்சி விட்ருக்கீங்க? அடடே அதனாலயா? நாங்கள் இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்ன்றதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பாருங்க. மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து எம்பெருமெண்ட்டை கிளிக் பண்ணால் நாங்கள் போடுற வீடியோட கூட நேரம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன சாப்பாடு செய்வோம்னு பார்ப்போம். சந்தோஷ் நீங்கள் சொல்லுங்க, வந்துட்டீங்க சாப்பிட்றதுக்கு. என்ன பார்க்க போகிறீங்க? என்ன களி? சில்லு தட்டு தான் என்ன செய்ய போகிறோமே. நாங்கள் என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா சில்லு தட்டு. ஓ தட்டு தான் செஞ்சு போகிறோம். நாங்கள் செந்துறேன் தட்டு அடிச்சதெல்லாம் செய்யுங்க. கலர் கலர் இல்லை மாவு. ஓ கலர் கலர் மாவு செய்யணுமா? எனக்கு சரியா? இது வெள்ளை கலர், இது வெள்ளை கலர். ஃபர்ஸ்ட் டைமாக நானும் செஞ்சு பார்க்க போனோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கிறோம். வாங்க பார்ப்போம். இங்கே பாருங்க, இது அரிசிமா எடுத்து வச்சிருக்கிறோம். அப்பால இங்கே பார்த்தோம்னா உளுத்தம்மா, பால், உப்பு, சீனி இவ்வளவு தான் தேவை. நிறைய பொருட்கள் தேவையான இல்லை. எப்பயுமே இனிப்புக்கு உப்பு தேவையா? அதான் கொஞ்சமாக போடலாம். சரி நாங்கள் அப்போ எல்லாம் குழைப்போமே. முதலாவது நீங்கள் அரிசி மாவை கொஞ்சம் அரைவாசி எடுப்போம். சரி இவ்வளோம் தேவை. அதே மாதிரி உளுத்தம்மா இருக்குல்லோ, உளுத்தம்மா நிறைய போடக்கூடாது கைக்கு. உளுத்தம்மாவும் கொஞ்சம். அடுத்தது சீனி அவ்வளோத்தையும் கொட்ட மாட்டோம். அதுவும் தேவையான அளவு தான். சீனி பாலுக்கும் போடுறபடியா இதுக்கு ஒரு அளவு இனிப்புக்கு ஏற்றமே தேவையான அளவு. ரைட்டோ எல்லாம் போட்டு என்ன செய்வோம் சொல்லுங்க அப்படின்னு செஞ்சுறேன். யா சுடு தண்ணி இல்லாதாவது இப்போ நாங்கள் இது குழைப்பம் இல்லோம்மா, குட்டை வைக்கிறோம்மா, குழைப்பம் இல்லை உப்பு தண்ணி போட்டு. அதே மாதிரி ஒரு சொட்டு துளி உப்பு போட்டு இந்த கப்புக்க போடுவோம். போட்டுட்டு சுடு தண்ணி இருக்குல்ல, சுடு தண்ணியை விடுவோம். இங்கே வேறங்க நல்லபடியாக தண்ணியும் கொதிச்சுட்டு நான் செஞ்சிடும். ஓ போட்டுருங்க. ஓ இப்போ கொஞ்சம் கொதிக்கட்டுமே நெல்லா அப்பா நான் நெல்லா செந்திரனுக்கு உண்மையாக பார்த்தீங்கன்னா இன்னுமே அந்த கால் சரி வரையில் நாங்கள் நாளைக்கு மாறாட்டி இங்கே கூட்டிக்கணும் போகிறோம் ஹாஸ்பிட்டலுக்கு. என்ன வந்தியேக்கு எல்லாரும் அப்படி தான் செய்யணும். இங்கே வேறங்க இது அப்படியே நல்லபடியாக கலக்கி போட்டு சுடு தண்ணி தானே நல்லதா? உண்மையாகவே எனக்கு இது செய்ய தெரியா. இங்கே வேறு சுடு தண்ணி நல்லபடியாக கொதிச்சுட்டு என்ன செஞ்சிட இனி கேஸை நிப்பாட்டுவோம். பக்கத்தில் இருக்க சுடுதண்ணி பட்டுட்டு இதுக்குள்ளே அந்த சுடு தண்ணியை விடுவோம். சுடு தண்ணியை விட்டுட்டு ஓகே சுடு தண்ணியை விட்டுட்டு இதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக கிளப்போம். என்ன செந்திரன் என்ன திடீர்னு செந்திரனா சுத்தமாகவே உண்மைக்குமே சரியாத இயலாது. என்ன செய்கிற வீடியோ எடுக்கணும்னு வந்தது இல்லை. அதுதான் செந்திரா நிற்கவே இல்லாது. அப்போ அதனாலேயே இதாகிருக்கும். இது வேறுங்க என்ன வடிவா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு குழைப்போம் அரிசி மாவை நாங்கள். அப்போ தான் எங்களுக்கு நல்ல என்னதுக்கு எல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், இதாகவும் இருக்கும். தண்ணி ஊடினா இப்போ இந்த பிடிக்கல அதில் உருண்டை. அது எனக்கு செய்யவும் தெரியா உருண்டை. இல்லை இது தப்போணுமா நாங்கள் மாத்தப்போமோ அதே மாதிரி நாங்கள் நல்ல படிவா வேறு சுடு தண்ணி கொஞ்சம் ஆறினோன்னு. ஐயோ என்ன சூடு கையில் தாங்கலாம். அதாமே நீங்கள் தொட்டு பாருங்க. சந்தோஷம் இருக்கா பார்ப்போம். 2 பேர் தான் இன்றைக்கி எனக்கு உருண்டை பிடிச்சி தர போறீங்க. கை சூடு தட்டியாக எடுக்கணும். அதுதான் இங்கே பாருங்க. இதில் இப்போ நான் கொஞ்சம் எடுத்து காட்டுறேன். இங்கே இப்படி எடுத்தா இதை
நாங்கள் இப்படி குட்டி குட்டியாக சுடுவதில்லை சரியா இங்கே இப்படி தாண்டி இப்படி தட்டையா இது எங்கள் அம்மா செய்வா. உங்களோட அம்மா செய்வாவே உங்களோட அம்மா யார் எங்களுக்கு தெரியும் உங்களோட அம்மா யாருண்டு எவ்வளோ தட்டியாக பிடிக்கும். ஓ இதை நாங்கள் நல்ல வடிவம் பண்ணி குழைப்போம் என்ன குழைச்சிட்டு பார்ப்போம் இந்த தட்டையா பிடிக்க சரி இங்கே பாருங்க நல்ல வடிவா நான் குழைச்சிட்டேனே நான் செந்திரனுக்கு உண்மையாமே சத்தியமாக அவ்வளோத்துக்கே இல்லாத உடம்பு வீடியோக்கான என்ன செய்யலன்னு வந்தவர் அப்படியே நான் சொன்னேன் இதெல்லாம் நான் தட்டையாக்குறேன் நீங்கள் போய் இன்னைக்கு கொஞ்சம் நேரம் படுத்துருங்க அப்போ இந்த கூப்பிட்றேன் என்ன என்னென்று தெரியும் அவருக்கு காலம் அப்படி வேதனையாக கிடக்கு கொஞ்சம் எங்களுக்குன்னா பயமாக கிடக்கு இப்போ டாக்டர் சொல்லிச்சுன்னா அந்த கிருமி தாக்கம் போது தெரியாண்டு அப்போ கவனமாக இருக்க சொல்லி இல்லாடி அந்த கால்லையும் பிரச்சனைகள் வேற மெல்லோ அதனாலங்க இப்படியே நாங்கள் இனி எல்லாத்தையும் தப்பி தப்பி இப்படி 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 குண்டு தாக்கும் இங்கே வேறுங்க என்ன மாதிரி வேணும் தட்டையாக்குறேன்னு கொஞ்சம் இந்த கையை பார்க்க எனக்கே பஞ்சியாக தான் கிடக்கு என்ன செய்கிறேன்னு தெரியல இங்கே பாருங்க இப்படியே நான் நல்ல வடிவாக எல்லாத்தையும் தப்பணும் வாங்க சொல்லி நீங்களுங்க போட்டிங்களன்ட்டு தான் அவர் அத்தானாருக்கு வருத்தமாண்டா இவரும் போயிடுவார் கூட அத்தானாரோட டெஸ்ட் எடுக்க போகிறேன்னுட்டு என்ன செய்கிறது என்ன அத்தானுக்கு அப்படியே எல்லாம் போயிட்டு என்ன செய்கிறீங்க ஓகே இங்கே பாருங்க நாங்கள் இப்படித்தான் அதுதான் என்ன இங்கே பாருங்க ஓகே நாங்கள் இப்படியே எல்லாத்தையும் தப்பி போட்டு பார்ப்போம் சரி இங்கே பாருங்க வந்து செந்திரன் சொன்னா செந்திரன் மோமில்ல அங்கே இங்கே பாருங்க பார்க்க உண்மையாக சரியான கவலையாக கிடக்கு செந்திரன் உங்களை உடம்பு கேட்ட மாதிரி தான் நான் சில்லு கலகிண்டு தான் தெரியும் சில்லு தட்டு இங்கே பாருங்க நான் நல்லா சில்லு கறி சாப்பிட்டா வீக்கம் எல்லாம் மாறி கடிக்கல. ஓ எல்லாம் மாறி எல்லாம் நின்றுடும் ஒரு பிரச்சனை வேற இங்கே பாருங்க நாங்கள் இனி இதை என்ன செய்ய போகிறோம் அவிய விட போகிறோம் அதான் நீத்துப்பட்டியில் எல்லாத்தையும் போட்டு அவிய விடணும் சரியா நீங்களே இல்லோ நீங்கள் தப்பக்கூடிய நீங்கள் தெரியும் நான் பார்க்குற உறவுகளுக்கு பார்த்தீங்களா அத்தான் நேருக்கு களை கொடுக்க போடுறேன்ட்டு தனக்கும் கால் கனவு தான் ஆனால் தரையே மாட்டேன் உங்களுக்கு கடிச்சு வீங்குது இந்த பக்கம் வீங்கினாலும் பிரச்சனை கடிக்கிறதுலாம் ஜெயிக்குது. அதுதான் பார்க்குற உறவுகள் ஏன் இப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காமல் சொல்லுங்க இல்லை எங்களுக்கு தெரியல ஏன் இப்படியெல்லாம் சரி வருதுண்டு ரைட் இதே இனிமேல் நல்ல வடிவாக அவிக்கணுமே செஞ்சுறேன் அவிஞ்சோன்னு தான் மிச்சம் அரிசிமா போட்டு உளுந்து போட்டு சீனி போட்டு என்ன செய்கிறேன்ட்டு மிச்சம் பார்க்கலாம் மேன அப்போ இது நாங்கள் முன்னுக்கு அவிக்கட்டுமே உங்களோட காலையும் கொஞ்சம் மாறட்டும் அது மாதிரி இல்லை இது கொஞ்சம் இதாக இருங்கோ அது மாதிரி சரி இங்கால பார்த்தா இது ஒரு பக்கம் அவிக்கட்டும் என்ன செஞ்சிடும் நாங்கள் இங்கால களியை கிண்டுவோம் என்ன ஓகே இது இப்படியே இருக்கா ஃபர்ஸ்ட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் பால் விட போகணும் சட்டிக்கு பாருங்க வந்து ஹீட் ஆயிடுச்சு ஓகே இங்கே பாருங்க என்ன வடிவா பால் விட்டுட்டோம் பால் விட்டோடனே கொதிச்சிடும் போல இருக்கு எனக்குண்டா என்னண்டா அந்த தூரத்துக்கு சட்டி ஹீட் ஆயிடுச்சு என்ன அடுத்தது நாங்கள் என்ன போட போகிறோம் தெரியுமோ அடுத்தது இல்லை சீனி உப்பு அம்மையா உப்புலாம் போட்டால் என்னண்டு நீங்கள் சாப்பிடுவீங்க சொல்லுங்க ஓகே தேவையான அளவு சீனி எங்களோட சின்ன கரண்டி இங்கே வரங்க இந்த கரண்டி என்ன வடியாதான் நாங்கள் இந்த லெவலில் செய்கிறோம் உப்பு போடுறீங்களே நீ அதுதான் என்ன லேட் ஆயிடுச்சு சரியா சென்று நாங்கள் உண்மையாகவே கிளாஸில் வந்ததுலேருந்து செந்திரன் வாங்க வீடியோ எடுப்போம்ல செந்திரன் கொஞ்ச நேரம் போருங்கோண்டு இப்போ சரியா 6 மணிக்கே ஆயிடுச்சு நேரம் இன்னும் செந்திரம் கொஞ்ச நேரம் முடியல அதான் நானும் சரி நீங்க நிக்கிற உள்ளட்டுமே விட்டுட்டேன் உண்மையான இந்த சரியான தானே அது மட்டும் இல்ல நாளைக்கு நாங்களும் ஒரு இடத்துக்கு போறோம் முக்கியமான எங்க இருந்து தெரியுமோ ஹாஸ்பிட்டலுக்கு அதுவும் நாங்கள் யாழ்ப்பாணம் போறோம் ஏனண்டா இப்ப நான் மந்திய ஹாஸ்பிட்டல்லாம் போட்டது எனக்கு அப்போ நீர்காட்டிக்கு இது பெருசாண்டு இது என்னன்னு சொல்கிறேன் இங்கே காட்டுறது எனக்கு சரியில்லாத மேகடாக்கு அந்த டாக்டர் மேர் பார்க்குறதோ இல்லை எனக்கு மனசுக்கு ஒரு பயமோ தெரியா என்னை ஒன்றும் பார்க்காம இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இப்போ நீர்காட்டி என்னபடியா
ஒன்று ஆப்ரேஷன் செய்யலாம் இல்லை அந்த ஊசி போட்டு கரைக்கணும்னு சொன்னால் அப்படி ஏதாச்சும் செய்யலாம். இங்கே குளிசை இந்த ஒரு செக் பண்ணி கொண்டு வர சொல்கிறேன் நம்ம அது அவன் இது அப்படி எனக்கு அது தெரியல. அப்போ நான் அத்தை நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் போகிறபடியா அத்தையோட நாளைக்கு போய்த்தான் நாங்கள் எதாண்ட போகிறோம். இது கொஞ்சம் நல்லபடியாக கொதிக்கட்டுமே என்ன கொதிச்சோன்னு பார்ப்போம். சரி இங்கே பாருங்க பால் நல்லபடியாக கொதிச்சுட்டு நான் செந்துறேன் தெரியுதா பால் கொதிச்சது. இனி நாங்களும் அடுத்தது அரிசி மாவு போட போகிறோம். தேவையான அளவு அரிசி மாவு. கேமராமேனுக்கு என்னன்னு தெரியல பிரச்சனை. கேமராமேன் ஒன்று சிரிக்கிறா இல்லாட்டி என்னண்டாலும் ஃபோனில் பார்க்க தெரியும் அழுகுற வேறு சிரிப்பேன். அது வேறு யாரும் இல்லை சந்திரன் அக்காதான். இங்கே பாருங்க அடுத்தது இதை நாங்களும் இப்படியே நல்ல வடிவாக கரைச்சி இதுவும் இதண்டோணும் என்ன கறி வேணும். ஓ கறி வேணும். இந்த பாக்கையே பயமாக கிடக்கு. இங்கே கிட்டே இருக்கா வந்து பாருங்க என்ன மயம் கிடக்குண்டு. இதுக்கு எனக்கு என்ன நாங்கள் அந்த செஞ்சு வச்சிருக்கிறோம் தட்டு அதே மாதிரி இது தட்டு மயத்தான் கிடக்கு உண்மையாகவே. மற்றது நாங்கள் உளுத்தமாவையும் கொஞ்சம் போடுவோம். கமராமேன் சொல்கிறேன் பிரச்சனை இல்லை. கமராமேன் சொல்லுங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு கேட்குது. ஓகே இதுவும் நாங்கள் நல்ல வடிவாக கிளறோம். நீங்கள் பாருங்க இப்படியே திருப்பி கேமராமேன் இப்போ என்ன சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா கேமராமேன் சொல்கிறது இப்படி களி செய்கிறே இல்லையா பாலுக்க போட்டு தானே மாவை கரைக்கிறதா. ஆனால் உண்மையாகவே எனக்கு தெரிஞ்ச முறையில் இப்படி தான் செய்கிறேன். அதுவும் நான் ஃபர்ஸ்ட் டைம் தெரிஞ்சு நான் ஏதாச்சும் பிள்ளையா இருந்தால் தயவு செய்து எங்களை மன்னிச்சிடுங்க. எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த அளவு தான். அப்போ இப்படி சும்மா ஒரு அளவு செய்கிறேன். அப்போ அதை பார்த்து நீங்களும் செய்யலாம். ஆனால் நல்லா தான் வேறுமா நினைக்கிறேன். என்ன பார்க்கவே தெரியுது. அப்படியே நாங்கள் இங்கே அதை பார்ப்போம் நல்லபடி கையில் அவிஞ்சிட்டு ஒன்று இருக்கோம். என்ன செஞ்சுரு நாங்கள் என்னது இல்லை இது அது அப்படியான இருக்கு கொஞ்சம் குறைச்சி தான் விட்டுருக்குறோம். அப்போ அடுத்த பார்ப்போமே நான் அப்படியே சந்தோஷம் அந்த புளிது உண்டாடுங்க சந்தோஷத்துக்கு நித்திர வந்துட்டு சரிக்கா. ஓ அதுதான் இங்கே பாருங்க உண்மையாவே நல்ல வடியாக அவிஞ்சு வந்துட்டு இருக்கோம். வந்து பாருங்க இங்கே பாருங்க வா பஞ்சு போல இருக்கு சந்திரனே வடிவுக்கு தாங்க. இங்கே பாருங்க நாங்கள் இதுக்குள்ள போடுவோம் இப்படியே. ஓகே வா இங்கே பாருங்க உங்களோட சில்லு காளிய. ம் ரைட் இனிமேல் என்ன செய்ய போகிறோம் தெரியுமோ இதை இதுக்குள்ளே போட போகிறோம். ரைட்டோ ஸ்டார்ட் பண்ணி பாட்டிட்டு போடுவோம். எனக்கு கொஞ்சம் பயம் வந்தானே இனி இது இதுக்குள்ளே போடுவோம். இந்த களிக்குள்ளே போட்டு இப்படியே கிண்டுவா அப்படியே சேர்ந்துடும். அவ்வளோதான் தான் வேலை. கொஞ்சம் போடுவோம் அடுப்பை திருப்பி திருப்பி இப்படி ஃபுல்லாக அப்படி எடுக்கணும். என்னண்டு இங்கே பாருங்க உண்மையாகவே பாக்கியே ஒரு ஆசையாக கிடக்கு இந்த களி. ஏன்னு தந்துடுறேன் அவாக்கு சரியான பசியே நண்டு தெரியா கிடக்கு. சில பேர் உண்மையா இதுக்கு நல்லெண்ணெய் விட்டு செய்யறது எனக்கு சுத்தியமா நல்லெண்ணெய் செட் ஆகாது பிடிக்காது சொல்லலாம். அப்ப அதனால நாங்க நல்லெண்ணெய் விட்டுறீங்கள நல்ல இதே பாருங்கோ தலைக்கு வச்சிருந்த நல்லெண்ணெய் தலைமுடி கொஞ்சம் கூடுதலா வளருமாமட்டா வைப்பேன். அப்படி என்ன வைக்கலாம் இப்போ சாப்பிட்றபடியா எனக்கு பிடிக்கல. சரி நாங்கள் இனி இதெல்லாம் ரக்கிட்டு சாப்பிடுங்க பார்ப்போம். சரி இந்த பாருங்கோ நல்ல வடிவா களியெல்லாம் செஞ்சுட்டோம். ஒரு கரண்டி ஒரு கலர்ல இருக்கு. அது பச்சை மஞ்சள் சிவப்பு ரெண்ட மாதிரி தான் தாங்க. உங்களுக்கு நீலம் உங்களுக்கு சிவப்பு எனக்கு பச்சை கலர் சிவப்பு தான் கவுஸ். சரியா இப்போ எப்படி பார்த்து சொல்லுங்க சில்லு தட்டை எப்படி இருக்காண்டு. உண்மைக்குமே எனக்கு தெரிஞ்ச முறையெல்லாம் செஞ்சுருக்குன்னு ஒரு தடவை சொல்லித்தரையெல்லாம் என்னால் நல்லா இருக்கு. செஞ்சு கொஞ்சம் களி விருப்பம் இல்லை உள்ளடாது சாப்பிட்றாரு. செஞ்சனா எப்படி இருக்கு? நல்லா என்ன நல்லா இருக்கு. ஒருக்கா சொல்லி முடிச்சிட்டீங்க சரியில்லையா? தன்னை கேட்காங்க நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ அழகும் இந்த தட்டும் நல்ல வடிவம் அவிஞ்சிட்டு என்ன செஞ்சிடும்
அது தட்டுன்னு சொல்றது. ஓ இந்த தட்டு போடுறபடியே தான் இதை சில்லு தட்டுன்றது. நமக்கு நல்லா வந்திருக்கு, எல்லாமே இருக்கு. என்ன சந்தோஷம், இந்தாங்க சந்தோஷம் சாப்பிடுங்க இருக்கா, நல்லா இருக்கா? இந்தாங்க சந்திரன் தட்டு சாப்பிடுங்க. இதுக்கு தான் சந்திரனை கொடுத்தேன், நான் சந்தோஷம் சாமன் கொடுக்கல பற்றி ஜெயிக்கணாங்க. உண்மையாக நல்லா வந்திருக்கு. நல்லா இருக்கு. என்ன சந்திரன் அப்ப என்ன அப்படியே காய்ச்சி சொல்லி இருக்க போறீங்களா? இல்லை அப்ப கேட்டால் நினைக்க உடனே முடிய முடிக்க போறோம். சரி, நாங்கள் அப்போ இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். இந்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நீங்கள் சில்லு தட்டு செஞ்சு பாருங்க. இதே பிள்ளையண்டா கமெண்ட்ஸ் மூலம் தெரிவிக்கலாம், இல்லை ஃபோன் பண்ணி உங்களை பேசலாம். எல்லாரும் மன்னிச்சிருங்க எல்லாருமே. என்னடா எனக்கு தெரிஞ்ச முறை இந்த அளவு தான். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பழகிறேன். ஒரு நாளுமே இது செஞ்சது இல்லை, பண்டே ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கு. ஆனால் பரவாயில்ல, நல்லா வந்திருக்கோம். ஆனால் நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கோன்னு இன்னொரு புது வீடியோ நாள் சந்திப்போம். பாய்.